ஏய் ஏய் பையா, முக்கியமான கட்டத்தில் வரும்போது சொந்த ஒரு தண்ணி எடுத்து ஊற்றிவிடுவோம் மேலே. நீ எத்தனாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுதா? விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? தங்களுடைய திவ்ய பாதத்திற்கு ஆயிரம் ஆயிரம் கோடி மலர்களை கொட்டி பணிகின்றோம் சாமி. இந்த கோபிகள் நீலவேணி சாமி, அன்னபூர்ணி என்னுடைய திருவடியை பணிந்திருக்கிறேன். வாழ்ந்திருப்பேன்னு சொன்னால் போதும் சுவாமி. நாங்க சுகத்தோடு வாழ்ந்திருப்போம். எங்களை ஏன் வரவழைத்தீர்கள்? என்ன காரணம்? இன்று யாதவ சேனைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கோபிகளை அழைக்க வேண்டிய காரணம் என்ன? என்ன காரணம்? அம்மா, இங்கு யமுனா நதிக்கரை
அனைவற்று பேரும் ஒன்றாக கூடி இன்று நாம் செய்யக்கூடிய கோமாதா பூஜை வனபோஜனத்திற்காக போக வேண்டும் அல்லவா? எல்லாரும் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து எல்லாரும் தயாராவாங்க. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற? எங்க போயிட்டாரு தெரியல. தன்னுடைய வீட்டிலே உள்ளவரை எல்லாம் அழைத்து பூஜைக்கு தயாரான பொருளை எல்லாம் சேகரித்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்க, நாம பூஜைக்கு போகலாம். ஏங்க இன்னைக்கு நம்ம வனபோஜனம் போகணும். போய் நாம அங்க கிருஷ்ணா நதிக்கரையில போய் நம்ம பூஜை செய்யணும். அதனால சுவாமி போய் தேங்காய் பழம், பத்தி குச்சி கற்பூரம், பொங்க பானை, அப்புறம் அரிசி, வெல்லம் இது எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் வந்து சேரு. நம்ம எல்லாம் பூஜைக்கு போகணும். ரொக்கம் கூட பணம் தரேன் இருத்தான். என்ன அவசரம் உனக்கு? சேர்த்து கொடு. மேல்படி சமாச்சாரத்துக்கு என்ன மேல்படி சமாச்சாரம்? அங்க போய் ஏதாவது பெரிய தமிழ் படிப்பு வந்துட்டு மாப்பிள்ள நீ கருவா மாப்பிள்ள வாய கஞ்சி அது என்ன தட்டமே ஓடாட்டா 750 ரூபா இருக்குது. போய் பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு மலை சீக்கிரம் வந்து சேர்ப்பாங்க. அப்படியா? ஆமா, அப்படியே போய் அங்க ஏதாவது படிப்பு வந்துட்டு மாப்பிள்ள போட்டு வாங்க. என்ன தரவுற தமிக்க போனது கையில ஆகி போச்சு. சொல்லிக்கலாம். ஏங்க கோமால பூஜை செய்யணும். அதனால கடைக்கு போய் வரும்போது தேங்காய் வாங்கிட்டு வா. ஆமா, சீப்பு வாங்கிட்டு வா. பத்து குச்சி கருப்பூரம், பருத்தி குச்சி, சூட சாம்பிராணி. ஏங்க வரும்போது சட்டி வாங்கிட்டு வாங்க. அது இல்லைங்க, பொங்க வைக்கிற சட்டி, கரண்டி வாங்கிட்டு வா. கரண்டி தரம் பண்ணி கரண்டி வாங்கிட்டு வா. மறக்காம வாங்கிட்டு வா. மறக்காம மாலை ஒன்று வாங்கிட்டு வா. ஒரு மாலை ஒரு சீலை. சரி, உனக்கு வேண்டி எடுத்துக்கோ. எடுத்துக்கிறேன். கேபிள் எடுத்து உள்ள போடு. பாடியா ஏமா என்னடா வாழைப்பழம், 10 குச்சி கற்பூரம். 10 குச்சி கற்பூரம் எதுக்கு? சாமிக்கு. சரி, பூஜைக்கு வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியா? ஆமா, எல்லாம் வாங்கிட்டு வரணுமா? சரி சரி, காசு எவ்வளவுக்குது? 500 ரூபாய். 500 பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாமே வந்துடணும். இன்னொரு 50 ரூபா கூட எதுக்கு? வாய் புண்டையாட்ட வச்சுக்கிட்டு ஏத்தாட்ட குடிச்சு வந்து உட்கார்ந்துக்கா. அப்படியா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஜாபால் பத்தி பரவாயில்ல, சரி இருக்கட்டும்.